விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்போ ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் பிசாசுக்கு நம்ம இரையாக மாற முடியாது. தனித்தனியா போயிட்டோம்னா ஈஸியா நம்மளை நெஞ்சிருவான், முழுங்கிருவான். உங்களை பிரிக்கும்படியாய், ஆலயத்தை விட்டு பிரிக்கும்படியாய், விசுவாச பிள்ளைகளை ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும்படியாய் சில காரியங்களை பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த சபையிலிருந்து பிரிக்கும்படியாய் என்னோட வார்த்தை உங்களுக்கு கடினமா இருக்கும். என்னை பார்த்துதான் இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சபையிலிருந்து பிரிந்து போனீங்கன்னா உங்க நிலைமை பரிதாபமா இருக்கும். பெண்கள் ஐக்கியம் இருக்கு. பெண்கள் ஐக்கியத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் பெண்கள் பிடிக்காதனால, சில வார்த்தைகள் பிடிக்காததுனால, சில நடவடிக்கைகள் பிடிக்காததுனால பிரிந்து போகிறார்கள். அவங்களுடைய கனெக்ஷனை விட்டுருந்தாங்க. இதனால நிலைமை யாருக்கு பிரச்சனை? பிரிந்து போகக்கூடிய நபருக்கு தான் பிரச்சனை. பிரச்சனை வராது. என்ன போட்டிகள், என்ன பொறாமைகள் இருந்தாலும், என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து அவனுடைய சமூகத்திலே இருந்து இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிசாசாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய பயங்கரமான வியூகம் என்னன்னா, எப்படியாகிலும் நம்மளை ஒன்று சேர்ந்து இருக்கிற கூட்டத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதை. அவன் பிரித்தால் மாத்திரமே நம்மளை என்ன செய்ய முடியும்? விழுங்க முடியும். ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது நம்மளை என்ன செய்ய முடியாது? ஒன்று செய்ய முடியாது. அது நல்ல, அந்த திட்டம் நல்ல அவனுக்கு தெரிந்திருந்தபடினால் பிரிப்பதற்கான வழிமுறைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆலயத்துக்கு வர விடாதபடி சில தடைகளை கொண்டு வருவான். ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியத்தை வச்சிருக்க கூடாதுங்கிற சில தடைகளை கொண்டு வருவான். ஆனா நம்ம தான் என்ன செஞ்சிடணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனா உங்களுடைய ஏம் என்னவா இருக்கணும்னா, சாத்தங்காயில மாட்டிடக்கூடாது. பிரிஞ்சு போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. ஒன்று சேர்ந்து இந்த சபையோடு ஒன்று சேர்ந்து நீங்க இந்த உலகத்துல வாழும்போது எப்பேற்பட்ட பிசாசு வந்தாலும் உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Jesus.